ஓம் சக்தி. சிறப்பு பார்வை, யார் கடவுள்? பதிவு 4. இத்தலைப்பின் கீழ் இன்று நாம் ஒரு நிகழ்வை கவனிப்போம். குரு அன்றைய வகுப்புகளை தொடங்கினார். அன்று வினாக்களின் நேரம். சீடர்கள் தங்களது சந்தேகங்களை குருவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். சீடர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர். தலைமை சீடர் எழுந்து, குருவே, நான் இறைவனை நேரில் காண விரும்புகிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வினாவிற்கு குரு அளித்த பதில் நம் சிந்தனைக்குரியது. குரு ஒரு சீடரை நோக்கி ஒரு பாத்திரத்தில் நீர் கொண்டு வர கூறினார். குரு முன்பு பாத்திரம் நிறைய நீர் வைக்கப்பட்டது. தலைமை சீடரை அழைத்தார். இந்நீரில் உன் முகம் பிரதிபலிக்கிறதா என்று பார் என்றார். சீடரும் அவ்வாறே குனிந்து பார்க்க அவருடைய முகம் அதில் தெரிந்தது. குரு சற்றே தன் விரலால் நீரினை கலைத்தார். இப்பொழுது பார் என்றார். சீடர், நீர் கலங்கி விட்டதால் என் முகம் தெரியவில்லை குருதேவா என்றார். குருதேவர், அவ்வாறே உன் மனம் கலங்கி குட்டையை போல் இருந்தால் அதில் எவ்வாறு நீ இறைவனை காண்பாய் என்றார். உடனே தலைமை சீடர், குருதேவா, எனக்கு புரியவில்லை. நீரில் முகம் காண்பது எப்படி இறைவனை காண்பது போலாகும் என்றார். குருதேவர் புன்சிரிப்புடன், அடே மடையா, இறைவன் உன் உள் இருக்கிறானே, அவனை புறமுகமாக எவ்வாறு காண்பாய்? உன்னை நீ காண்பதே அவனை காண்பது போலத்தான். நீரில் முகம் பார் என கூற காரணம், தெளிந்த நீரில்தான் நீ எப்படி இருக்கிறாய் என உன்னால் காண முடியும். தெளிந்த மனதில்தான் இறைவனை காண முடியும். மனதை ஆக்னாவில் வைத்து ஒருமுகப்படுத்து. இறைவன் உன்னுள் ஒளிர்வதை நீ காண்பாய். புரிந்ததா என்றார். தலைமை சீடர், அவ்வாறே செய்கிறேன் குருதேவா என்றார். நாம் தற்பொழுது கவனிப்போம். குரு, நான் தான் இறைவன் என்று கூறவில்லை, உன்னுள் இருக்கிறான், கண்டுபிடி என்றார். அவ்வாறே நம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் எல்லார் ஆன்மாவிலும் அம்மா உண்டு என்று கூறினார்கள். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து